இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எப்போ சொல்லியிருப்பார்னா, எசேக்கியா ராஜா கூட அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வருவார்ல, அந்த டைம் எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது சொல்லியிருப்பார், அசீரியா ராஜா சொல்கிற எந்த வார்த்தைக்கும் நீ பயப்படாத, அவனை வந்த வழியே நான் திருப்பி அனுப்புவேன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கு கர்த்தர் அதே வார்த்தையை தான் உனக்கும் சொல்கிறாரு. பயப்படாத, உனக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ பேர் வேணாலும் வந்திருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலை, சுற்றி இருக்கிற நிறைய ஜனங்கள் உனக்கு எகெயின்ஸ்டாக வந்து நீ இந்த சாமியை நம்பி போனையே, உனக்கு என்ன நல்லது நடந்துருச்சு, இனி உனக்கு நல்லதே நடக்காது, இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் உனக்கு நல்லது நடக்கவா போகுது அப்படிலாம் சொல்லி உங்களை மனமடிவாக்கி இருக்கலாம். என் மனசு வலிக்குது, காலத்துக்கும் நான் இந்த வார்த்தையை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அது குறித்தெல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த அசீரியனை போன்று உங்கள் மேலே வந்த அந்த யுத்தங்கள் அது உங்களுக்கு விரோதமாக வரல, கர்த்தருக்கு விரோதமாக தான் வந்திருக்கு. அந்த வார்த்தைகள், அந்த சாபங்கள், எந்திர மந்திர தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன் பேரில் பலிக்காது, உன் பிள்ளைங்க பேரில் பலிக்காது. கர்த்தர் உனக்காக நல்ல பிளான்ஸை வச்சுருக்காரு. இந்த அசீரியனை போல உனக்கு எகென்ஸ்டாக வந்த மனிதர்கள் போட்ட கெட்ட பிளான்ஸ் உன் மேலே பலிக்காது. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல நீ அழிஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு, அது நடக்கவே நடக்காது. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு கெடுதல் நினச்சானோ அதை விட பல மடங்கு அதிகமாக நீ நல்லா இருப்ப. கர்த்தர் உன்னை அவங்களை விட அதிகமாக செல்வத்திலையும் செல்வாக்குலையும் உன்னை அதிகமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஐயோ சாபம் போட்டானே அப்படின்னு சொல்லி நீ பயப்படவே வேண்டாம். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது, அது உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கவே நிலைக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். எதுக்கும் கலங்காதீங்க. அந்த அசீரிய ராஜா எப்படி வந்த வழியை, கர்த்தர் சொன்ன மாதிரியே வந்த வழியை திரும்பி போனானோ அதே மாதிரி உனக்கு எதிராய் வந்த நபர்கள், உனக்கு எதிராய் உன்னுடைய நன்மைகளை அபகரித்து உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லி பல பிளான்ஸ், உனக்கு தெரிஞ்ச பிளான், தெரியாத பிளான், எத்தனையோ கெட்ட பிளான்ஸோட உன் வழியில் வந்து உன்னை அழிக்க வந்தாங்கள்ல, அந்த வழியை கர்த்தர் அடைப்பார். அந்த மொத்த கும்பலும் அசீரியா எப்படி திரும்பி போனாரோ அதே போல் இவர்களையும் கர்த்தரே திருப்பி அனுப்புவார். அந்த பிளான்ஸ் எல்லாம் அவங்க மேலே தான் பழிக்கும், உன் மேலே பழிக்காது. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். உனக்கு அவர் அரணாக இருப்பார். உன் வாழ்க்கையில் நீ யுத்தமில்லை, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. அசீரியன் திரும்பி போயிட்டான், கர்த்தரே அவர்களை திருப்பி அனுப்பிட்டாரு. அவர்களுடைய ஆட்டம் இதோட முடிஞ்சிருச்சு. இனி எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உனக்காக வைத்த நன்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை சமாதானமாக வாழ வைப்பார்.